இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற தேவ வார்த்தை என்ன என்றால், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். அதான் இன்னைக்கு வார்த்தை. சூப்பர்ல. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தாவே கூண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா சொல்லுங்க. நீ சொல்ற சத்தத்தை கேட்ட பக்கத்தில் இருக்கணும். அப்படி ஆயிடணும். மணி சொல்லுவோமா? நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். பல வருடமாய் கூனியாய் இருந்தவள் இயேசு அவள் நிமிர செய்தார். சமுதாயத்தில் உன்னை கர்த்தர் நிமிர செய்வார். உன் சத்துருக்களுக்கு முன்பாய் உன்னை கர்த்தர் நிமிர செய்வார். கூனியாய் இருந்து தலை குனிந்து அவமானம், வேதனை, கண்ணீர், கஷ்டம் என்றே வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. இனி அப்படித்தானா என் வாழ்க்கை? என் தவளை நிமிராதா? என் சூழ்நிலை மாறாதா? நானும் மற்றவர்களைப் போல நிமிர்ந்து நிற்க முடியாதா என்ற கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு பேசுகிறார். எப்படி வேதத்திலே நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ, அதே போல ஒரு நாள் வரும், நீ இந்த வார்த்தையை சொல்லுவாய். ஆமென். எங்களை நிமிர செய்தவர் எங்கள் தேவன். பல கட்டுகளிலிருந்து, பல பிரச்சனைகளிலிருந்து, எங்களை கூனிய செய்த எல்லா வல்லமைகளிலிருந்து என் தேவன் எங்களை நிமிர செய்தார். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு முகத்தை காட்ட முடியாமல் போகிறோம். சூழ்நிலை. நிறைய பேருக்கு நம்முடைய சிரிப்பான முகம், மகிழ்ச்சியான முகத்தை காட்ட முடியாமல் இருக்கிறோம். சீக்கிரத்தில் உன் முகத்தை பிரகாசிக்க செய்வாராக. உன் முகத்தில் வரும் பிரகாசத்தை அநேகர் பார்க்கட்டும். உன் முகத்தில் வரும் மகிழ்ச்சியை அநேகர் பார்க்கட்டும். உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது என்பதை மற்றவர்கள் பார்க்கட்டும். நிச்சயமா நடக்கும். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். சூப்பருங்க. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உன்னை குனிய செய்து நிமிராமல் உன்னை அமிழ்த்து கொண்டிருக்கிற வல்லமைகளை இயேசு கடிந்து கொள்வாராக. அந்த வல்லமையை துரத்துவாராக. ஸ்தோத்திரம். பல பாரங்கள், பல சுமைகள், பல வேதனைகள், பல தோல்விகள், பலவிதமான அடிமைதனங்கள், அவமானங்கள் நிமிர செய்யாமல் அமிழ்த்து கொண்டே இருக்குது என் வாழ்க்கை. என் குடும்பம் மேல வராதா? என் பிள்ளைகள் மேல வரமாட்டாங்களா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நல் வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமா நான் உன்னை நிமிர செய்வேன். உன் பிள்ளைகளை நான் நிமிர செய்வேன். நான் தைரியமாய் நீயும் உன் பிள்ளைகளும் நிமிர்ந்து நடப்பீர்கள். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்க படிக்கிறோம் என்றால், எல்லாரும் சங்கீதம் 20ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 20ஆம் சங்கீதத்தில் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் அதில் தான் படிக்க போறோம். எல்லாரும் 20ஆம் சங்கீதம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிக்கும் பொழுது, 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிக்கும் பொழுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் படிங்க. 1 2 3 4 படிங்க எல்லாரும். மறுபடியும் படிங்க. ஸ்தோத்திரம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தார் முறிந்து விழுந்தார்களாம், நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம்.
ஸ்தோத்திரம். சிலர் முறிந்து விழுகிறார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நிமிர செய்வார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தவர்கள் எவர்கள்? யார் விழுந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். மேன்மை பாராட்டுகிறவன் முறிந்து விழுவான். பார்த்தீங்களா? அவங்க முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிற்கிறோம். ஏன் அவங்க விழுந்தாங்க? ஏன் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்றால், ரதங்களை குறித்தும் குருதலை குறித்தும் என்ன பண்ணாங்களா? அவங்க மேன்மை. ஸ்தோத்திரம். மேன்மை பாராட்டுவது. இங்கிலீஷில் ஆதாரப்பட்டார்கள். ரதத்தின் மேலே ஆதாரப்பட்டாங்களாம், குதிரைகள் மேலே ஆதாரப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அதனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, கடவுளுக்கு அவரை தவிர வேற ஒன்றையும் நாம் மேன்மை பாராட்டது அவருக்கு பிரியமே இருக்காது. మేన్மை పారాటం అన్న గొప్పగా మాట్లాడకూడదు, గొప్పగా చెప్పేది. மேன்மை பாராட்டுதான் என்ன? எதை கடவுளை தவிர வேற எதையும் குறித்து நாம் பெருசா பேசக்கூடாதான், உயர்த்தி பேசக்கூடாது. ஆண்டவரை விட்டு எந்த உலகத்தின் காரியத்தை உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்கள் முறிந்து விழுவார்கள். வசனம் சொல்லுகிறது. ரதங்கள் என்றால் உலக ஐஸ்வர்யம், உலக காரியங்கள். குதிரைகள் என்றால் மாமிச பலம். எதை குறித்து நாம் மேன்மையாக பேசவே கூடாது. பேரு, அந்தஸ்து, படிப்பு, பணம், இதை குறித்து நாம் மேன்மையாக பேசவே கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி மேன்மையாய் பேசுகிறவன் முறிந்து விழுவான், முறிந்து போகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகிறான்? விழுந்து போகிறான், முறிந்து விழுகிறான். ஸ்தோத்திரம். படிப்பை பற்றியோ, ஜாதியை பற்றியோ, ஃபேமிலியை பற்றியோ, பொசிஷனை பற்றியோ, எதை பற்றி நம்ம என்ன பேசக்கூடாது. தப்பு. அது நம்மளை நிற்க வைக்காது. ஒரு நாள் விழுவோம். ஸ்தோத்திரம். ரதங்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்ட. குதிரைகள் என்ன? மாம்ச பலன். என்னால் முடியும், நான் செய்திருவேன் என்று மாம்ச பலத்தை குறித்து நாம் மேன்மையாய் பேசவே கூடாதாம். ஸ்தோத்திரம். இது ரெண்டும் என்ன செய்யுமா? நம்மை முறிந்து விழ செய்யும். அதனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். மேன்மையாய் பேசுவது. ஸ்தோத்திரம். பாருங்க, தானியேலின் புஸ்தகத்தில் ஒரு ராஜா மேன்மையா பேசினாரு, மாடா மாறிட்டாரு, புல்ல சாப்பிட்டாரு. அவர் மாடு போலே மாறி, மாடு போலே வெளியே கழுத்தில் வெளியே கட்டி போட்டு என்ன சாப்பிட்டாருங்க? அவரு புல்ல சாப்பிட்டாருங்க. அவர் செய்ய தப்புனாங்க. மேன்மையா பேசினாருங்க, அவ்வளோதாங்க. என்ன பேசினாரு? உயர்த்தி பேசினாரு. மாடா மாறிட்டாரு. சோறுக்கு பதிலாக புல்லு, வீடுக்கு பதிலாக காடு. மாடு எப்படி கட்டுவாங்க அதே மாதிரி கழுத்தை கட்டி கட்டி வச்சுட்டாங்க. அவரை பனியிலும் வெயிலிலும் நனைந்து அப்படியே இருக்கிறார். அதுக்கப்புறம் தன்னை தாழ்த்தினார், மாற்றப்பட்டார். மேன்மை ஆபத்து. ஸ்தோத்திரம். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தைரியமாய் சொல்றார் தாவீது. ஏன்? என் தேவனை நாங்கள் மேன்மைப்படுத்தினோம். கடவுளை குறித்து நீ மேன்மையாய் பேசுவாய் என்றால் ஒருபோதும் உன்னை யாரும் கீழே தள்ள முடியாது. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஜாப் விஷயத்தையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் கடவுள் தான் கடவுள் தான் என்று நீ சொல்லுவாய் என்றால் எந்த மனுஷனும் உன்னை கீழே தள்ளவே முடியாது. ஆமாங்க, கடவுள் தான் என்னை கொடுத்திருக்கிறார், கடவுள் தான் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், கடவுள் தான் இதை நடத்தினார், கடவுள் தான் இதை செய்தார்,
கடவுள்தான் இதை வழி நடத்தினார், கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் ஒருபோதும் ஒருவனும் உன்னை கீழே தள்ளவே முடியாது. நான் தான் என்ன முடிஞ்சிடும், நான் செய்திருவேன், நான் தான் அப்படி பண்ணேன், என்னால் தான் சொன்னீங்கன்னா ஈஸியாக கீழே தள்ளிடுவான். உன்னை ஈஸியாக கீழே போயிடுவீங்க, ஈஸியாக கீழே தள்ளிடுவான், உங்கள் பொசிஷன்லேருந்து கீழே தள்ளிடுவான் சாத்தான். மனுஷன் ஈஸியாக உன்னை தள்ளிடுவான். நான் பாருங்க, வேலை விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய ஜாப்ல நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடி கெத்தாக நிற்கணும்னா கடவுள் தான் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை கர்த்தர் உங்களை கெத்தாக நிற்க வைப்பார். கையை தட்டு, கரங்களை தட்டு. ஆமென். எல்லா இடங்களிலும் இயேசு இயேசு என்று சொல், உன்னை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்வார். எல்லாரும் உன்னை கண்டு பயப்படுவாங்க. வேலை விஷயத்தில் எல்லாரும் உன்னை கண்டு பயப்படுவார்கள். ஆஃபீஸில் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. வேலை செய்கிற இடத்துலலாம் கண்டு பயப்படுவார்கள். காரணம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் கர்த்தர் தான் என்னை வைத்திருக்கிறார், என் கர்த்தர், என் கடவுள் தான் நடத்துறாரு, என் கடவுள் தான் என் குடும்பத்தை நடத்துறாரு, என் கடவுள் தான் ஜாப் கொடுத்தாரு, என் கடவுள் தான் நடத்துறாரு, என் ஆண்டவர் தான் எல்லாமே எனக்கு என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் முறிந்து விடுவதே இல்லை. ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எத்தனை சத்துருங்க? தாவீதுக்கு போராடலாம் சத்துருக்கள், ஆனாலும் ஒருவன் அவனை தொட முடியல. காரணம், என் தேவன் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, 2 விஷயம் சொல்ல கவனிங்க. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சொன்னதுக்கே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சொன்னதுக்கே அவங்க என்ன ஆயிட்டாங்க? அவங்க முறிந்து விழுந்து விட்டார்கள். அப்போ இன்னைக்கு நம்மளை பற்றின்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன? நான் அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன? குதிரை பற்றியும் ரதத்தை பற்றியும் பேசணுன்னே கீழே விழுந்துட்டான். நான் என்று பேசினா அதை விட டேஞ்சர். ஸ்தோத்திரம். தாவீது தன்னை மேன்மைப்படுத்தவில்லை என்று எப்படி சொல்லலாம் இந்த அதிகாரத்தில்? தாவீது தன்னை அவன் மேன்மைப்படுத்தவே இல்லை, தன்னை உயர்த்தவே இல்லை, தேவனை தான் அவன் உயர்த்தினான் என்பதற்கு இந்த வசனத்தில் என்ன அடையாளம் என்று ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க, 9ஆம் வசனத்தில். அந்த ஒரு வசனம் போதுங்க. தாவீது தேவனைத்தான் உயர்த்துகிறவன், தன்னை உயர்த்தாதவன் என்று அந்த ஒரு வசனம் நம்மளுக்கு அடையாளமாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே, நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக அப்படின்னு யார் சொல்றது? தாவீது யாரு? ஆனா இவர் யார் ராஜான்றாரு? சூப்பர்ல. அவனே ஒரு ராஜாங்க. தன்னை ராஜா என்று சொல்லல, யார ராஜான்னு சொல்றான்? என் தேவன் ராஜா. எவ்வளோ சிம்பிள் லைஃப் பாருங்க. ஒரு சிம்பிள் ஆகிறான் பாருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், அதையே 10 வாட்டி சொல்லி இருப்போம். கொஞ்சம் பொசிஷன் இருந்தா அதையே சொல்றோம். அதுதான் நம்மளுக்கு ஆபத்தா போகுது. நம்மளுக்கு நம்ம வாயால தான் நம்ம கெட்டு போறோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாய் கண்ட்ரோலை வச்சு கடவுளுக்குள்ள நம்ம வாயை நம்ம கண்ட்ரோலை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்வும் உண்டாகும், பாதுகாப்பும் உண்டாகும். தாவீது கடைசி வரைக்கும் தன் ராஜ்யத்தில் நின்று வெற்றி அடைந்தான். காரணம் என்ன? நான் ராஜா இல்லை, என் தேவன் ராஜா என்று சொன்னான். நம்ம ஆண்டவரை ராஜா சொல்றது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ராஜா கிடையாது. அதனால யார ராஜான்னு சொல்றோம்? நம்ம கடவுளை ராஜா என்று சொல்லுகிறோம், அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தாவீது சொல்லுதான் பெரிய விஷயம். ஏனென்றால் அவனே ராஜா, தன்னை ராஜா என்று சொல்லவில்லை. என் ராஜாவே, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பீராக என்று கடவுளை ராஜா என்று சொன்னான். ஆமென். அதனால் தாவீது தன்னை மேன்மைப்படுத்துகிறவன் அல்ல என்பது இங்கு உறுதியாகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை நாம் மேன்மைப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? தேவனை நாம் மேன்மைப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும் காரியம் ஒண்ணே ஒன்று சொல்றேன், எல்லாம் இந்த அதிகாரத்தில் தான். அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், நாங்களோ என் தேவனுடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்.
அப்ப கடவுளுடைய பேரை மாத்திரம் நம்ம உயர்த்தி உயர்த்தி நம்ம பேசினால் நமக்கு கிடைக்கும் காரியம் ஒன்று. நீ கடவுளை உயர்த்தணும், கடவுளை மேன்மைப்படுத்தணும், கடவுள் பேரை சொல்லணும், எல்லாமே ஆண்டவர் தான் என்று எந்த அளவுக்கு நீ கடவுளை உயர்த்துகிறாயோ உனக்கு ஒரு காரியம் கிடைக்கும். என்ன காரியம் தெரியுமா? அது பாருங்க, என்ன காரியம் என்றால் 9ஆம் வசனத்தில் நாம் கடவுளை மேன்மைப்படுத்தும் போது, நாம் கூப்பிடும் போது அவர் செவி கொடுப்பார். சூப்பர் வார்த்தை. 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம் படிங்க. நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார். நம்ம கடவுளை உயர்த்தும் பொழுது கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். முக்கியமான விஷயம். நம்ம கடவுளை உயர்த்தாமல் நம்மை குறித்தும் நம்ம காரியம் குறித்தும் நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போம் என்றால் ஆபத்து நாளுக்கு நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். மிகவும் ஆபத்தான காரியம். கடவுள் நீ கூப்பிடும் போது உனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நீ அவரை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவரை நாம் உயர்த்தும் போது நமக்கு அவர் செவி கொடுப்பார். ஆபத்து நாளில் நம்ம கூப்பிடுற நேரத்தில், கண்ணீர் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரே என்று கூப்பிடும் போது உடனே பதில் கிடைக்கும். யாருக்கு? கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்களுக்கு, கர்த்தரை உயர்த்துகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆபத்து காலத்தில் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி பகுதி என்னவென்றால், நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும் 5 காரியங்கள். அந்த அதிகாரத்தில் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும் 5 காரியங்கள். தாவீது சொல்லுகிறார், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். சுற்றுப்பக்கம் இருக்கிறவரெல்லாம் முறிந்து விழுந்தாலும் கர்த்தர் உன்னை நிமிர செய்வார். சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. இவங்களை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, நான் எப்படியோ. மனுஷங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க வேற. ஸ்தோத்திரம். அவர்கள் முறிந்து விழுந்தாலும் கர்த்தர் உன்னை நிமிர செய்வார், உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஸ்தோத்திரம். நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும் 5 காரியங்கள். முதல் காரியம் தேவனுடைய நாமம். எங்க படிக்கிறோம் என்றால் 3 வசனத்தில் எழுதப்படுது. 1ஆம் வசனத்தில், 7ஆம் வசனத்தில், 5ஆம் வசனத்தில். 3 வசனத்தில் அங்கு தாவீது எழுதுகிறார், தேவனுடைய நாமம், தேவனுடைய நாமம், தேவனுடைய நாமம் என்று 3 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை நிமிர்ந்து நிற்க செய்யும் காரியம் தேவனுடைய நாமம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். என்ன அந்த நாமம்? தேவனுடைய நாமம் எதுங்க? தாவீதுங்க நாமம் நாமம்னு எழுதுறாரு. என்ன அந்த நாமம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு என்பதுதான் அந்த நாமம். ஸ்தோத்திரம். நாமம் என்றால் பெயர். அந்நாட்களில் அவங்களுக்கு தேவனுக்கு பர்டிகுலரா பேர் கிடையாது. அவங்களுக்கு தாவீது காலத்தில் யெகோவான்னு சொல்றாங்க, சர்வ வல்லரன்னு சொல்றாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்களில் நமக்கு தெளிவான ஒரு நாமம். யார் அவர்? இயேசு. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு என்ற பெயர் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். ஹல்லேலூயா. இயேசு என்ற பெயர் ஒரு மனிதனை நிமிர்ந்து நிற்க செய்யும். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் அவன் விழுந்து போனா இருந்தாலும் இயேசு என்று சொல்லி அவரை நம்புவான் என்றால் அவன் நிமிர்ந்து மறுபடியும் நிற்பான். அவன் ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமம் நிமிர்ந்து நிற்க செய்யும். 2வது, நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும் 2வது காரியம். இதெல்லாம் தாவீது எழுதுறாரு. இதை எழுதிட்டு தான் கடைசியில் எழுதுறாரு, நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப அவங்கள நிமிர்ந்து நிற்க செய்ததெல்லாம் எது? முதலாவது இயேசுவின் நாமம். ஸ்தோத்திரம். இப்ப நீயும் சத்துருவுக்கு முன்பாய், பிரச்சனை நேரத்தில் உன்னை சுற்றி பார்க்கிற கண்களுக்கு முன்பாய் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த 20ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், எழுதப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமா நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், நிமிர்ந்து நிற்பீர்கள்.
இன்னைக்கு வளைஞ்சு குனிஞ்சி உடைஞ்சி இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பேசுகிறார், நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று பேசுகிறார். இயேசு என்னும் நாமம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். இயேசுவே இயேசுவே என்று அப்பப்போ வாயில சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? அடிக்கடி சொல்லணும், இயேசுவே. ஐயோ ஏம்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அம்மா அம்மா வந்தா காப்பாற்று போது ஒன்று. ஐயோ அதெல்லாம் சொல்லவே கூடாது. இயேசுவே ஒரு வாட்டி சொல்லுங்க எல்லாரும், மறுபடியும் சொல்லுங்க. நான் நிறைய கற்றுருக்குறேன். நாங்கள் ட்ரைனிங்கில் ஊழியத்தில் இருக்கும்போது என் கூட சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, வருவோம். நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். டிரைவிங் தான் எனக்கு நிறையா ஊழியாங்க. எனக்கு ஒரு வாட்டி 5 சிஸ்டர்ஸ் பின்னாடி அம்பாசிடர் கார் ஓடுறேன். சிஸ்டருங்க உட்காந்துக்கிறேன், என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் உட்காந்துக்கிறேன். நான் தான் டிரைவ். தூக்கம் இல்லை, ராத்திரி வண்டி ஓட்டுறேன், எல்லாம் தூங்கிட்டாங்க, நானும் தூங்கிட்டேன். காரு குழிக்கு போய் நிற்குது, நானும் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படியே. அப்போனா ஒரு 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 26-27 இயர்ஸ் இருக்காங்க. பெண்ட் எடுத்துருவாங்க, ட்ரைனிங்கில் விட்ட மாட்டாங்க, பிடிங்கி ஜூஸ் எடுத்துருவாங்க. அப்படியே தூக்கம் இருக்காது, ரெஸ்ட் இருக்காது, அவ்வளோதான். பின்னாடி எல்லாம் இயேசுவே, பின்னாடி சத்தங்க சிஸ்டருக்கு இயேசுவே. அப்புறம் ஏன்ச்சு நான் எங்கடா ஏசு பார்த்தா வண்டி குழி உள்ள போய் நிற்குது. கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் குழி உள்ள போயிட்டுருப்பேன் எல்லாரையும் நான். சோத்திரம் எப்பா. அவங்க சொல்கிறாங்க, உயிரோடு எங்களை பாத்தாளத்தை தள்ளிட்டு. பாஸ்டர் சிஸ்டரும் பெரிய பாஸ்டரும் வயசான உட்காந்து என் பக்கத்தில், டேய் உயிரோடு எங்களை பாதாளத்தை தள்ளிட்டிருப்பியாடா எங்களை. இயேசுவே. இதெல்லாம் நிறைய நான் கேட்டுக்கிறேன், ஊழியக்காரங்கள் வாயில வருதவா இயேசுவே. அந்த வார்த்தை நம்மை நிமிர செய்யுங்க, நிச்சயமாக. ஸ்தோத்திரம். இயேசுவே என் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், இயேசுவே என் பொண்ணுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவே என் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இயேசுவே என் கணவனை பார்த்துங்க, இயேசுவே என் மனைவிக்காக ஸ்தோத்திரம். அடிக்கடி வீட்டில் இயேசுவே என்ற பெயரை நீங்கள் அடிக்கடி உச்சரிப்பீர்கள் என்றால் ஒருபோதும் உங்கள் தலை குனிந்து போவதை அவர் விடவே மாட்டார். உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார். சமுதாயத்தில் இருக்கட்டும், சத்துருக்கு முன்பாக இருக்கட்டும், தோல்வியான இடமா இருக்கட்டும், உன்னை நிந்திக்கிற அவமானப்படுற இடமா இருக்கட்டும், இயேசு இயேசு என்று உன் வாயில் அடிக்கடி சொல்லு. அந்த வார்த்தை உன்னை நிமிர்ந்து சமுதாயத்தை நிற்க வைக்கும். இரண்டாவது காரியம், எது நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும்? இரண்டாவது காரியம் தாவீது சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் ஜெபம். 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 3 வசனத்தில் படிக்கிறோம். ஜெபத்தை பற்றி சொல்றார் அவர். விண்ணப்பம் என்று சொல்லுகிறார், ஜெபம் என்று சொல்லுகிறார். தாவீதை முறிந்து விழாமல் நிமிர்ந்து நிற்க செய்தது அவனுடைய ஜெபம். அநேகர் முறிந்து விழுந்தார்கள். யார் அவர்கள்? மேன்மை பாராட்டுற வாய் ஜாலாக தான், வாயிலே பேசுகிறது. ஜெபம் கிடையாது. ஸ்தோத்திரம். வாய் பேச்சை கட் பண்ணி ஜெபம் பண்ணு, அதான் வேலை நடக்கும். ஜெபத்தை கட் பண்ணிட்டு வாய் பேச்சு ஒன்றுதும் உதவாது. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், அவங்களாம் விழுந்துட்டாங்களே, நாங்கள் நிற்கிறோம் என்று அவர் சொல்றாரு. தாவீதை நிற்க செய்தது அவனுடைய ஜெபம். எல்லாரும் வாயில சொல்லுங்க ஜெபம். சொல்லுங்க எல்லாரும், மறுபடியும் சொல்லுங்க ஜெபம். பிரார்த்தனா. ஜெபம் தான் உன்னை நிமிர்ந்து நிற்க செய்யும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். தாவீது வெற்றி அடைய காரணம் ஜெபம். எல்லா சத்துருக்கு முன்பாய் அவன் நிமிர்ந்து நிற்க செய்தது ஜெபம். கோலியாத்தை கீழே தள்ளினது அவனுடைய ஜெபம். சவுலிடத்தில் அவனை காப்பாற்றினது ஜெபம். எல்லா சத்துருக்களை கிட்டந்து அவனை காப்பாற்றினது ஜெபம். ஸ்தோத்திரம். ஜெபம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். சொந்த பிள்ளையே தாவீதை வெளியே தோற்றிட்டான். சொந்த பிள்ளைக்கு பயந்து வெளியே போயிடுறாரு. அவர் ராஜ்யம் எல்லாம் விட்டு வெளியே போயிடுறார். ஸ்தோத்திரம். பல அவமானங்கள். ஒருத்த மண்ணை தூக்கி அப்படியே தாவீது மூல பாழா போடா அப்படின்றான். தாவீது அமைதியா போறாரு. ராஜாங்க அவரு. ரத்த பிரியனே போ, ஒழிஞ்சு போ பச்சா, ராஜ்யம் போயிடுச்சு, எல்லாம் போச்சு பச்சா, நீ எவ்வளவு ரத்த பிரியன் பார், கடவுள் நியாயம் செஞ்சுட்டாரு போ என்று மண்ணை தூங்குறாங்க தாவீது மேல.
அமைதியாய் போகிறான். ஸ்தோத்திரம். எல்லாம் நினச்சாங்க அவ்வளோதான், தாவீது கதை முடிஞ்சிச்சு நினச்சிங்க. மறுபடியும் அதே இடத்துல கொண்டு நிற்க வைத்தார் ஆண்டவர். கையை தட்ட. மறுபடியும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்க வைத்தார் தேவன். ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களும் வாயடைத்து போனார்கள். பேசினவெல்லாம் பயந்து போயிட்டான். காரணம் அவனுடைய ஜெபம். ஜெபம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். ஜெபிக்கிறவங்க எப்பயுமே அவங்க தலை குனிஞ்சு போவதை நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். தேவ சமூகத்தில் நீ தலை குனிந்து ஜெபிப்பாய் என்றால் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பாய். தேவ சமூகத்தில் நீ தலை குனிந்து ஜெபிப்பாய் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். ஜெபம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும் என்று தாவீது சொல்கிறார். மூன்றாவது விஷயம், சீக்கிரம் போயிடுறேன். மூன்றாவது காரியம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். மூன்றாவது காரியம் என்னவென்றால் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஆலோசனை. ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் படிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்படுது? உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, நாம் நம்முடைய சூழ்நிலையில் என்ன பாருங்க, நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய எல்லா சிச்சுவேஷன்லும் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நமக்கு நல்ல ஆலோசனைகள் கடவுள் தரணும். ரைட் கவுன்சிலிங். ஏற்ற நேரத்தில் சரியான ஒரு ஆலோசனை கடவுள் நமக்கு கொடுத்தார் என்றால் கெத்தா நிற்கலாம். நம்ம நிமிர்ந்து நிற்போம். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நல்ல சரியான ஒரு ஆலோசனை கிடைக்காதனால தான் சில நேரத்தில் நம்ம சூழ்நிலை எல்லாம் அப்படியே தலைக்கீழ எல்லாம் வேற மாதிரி மாறிடுது. ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவாராக. அதனால் என்ன பாருங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பைபிள் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட ஆலோசனையை கேட்டு பழகுங்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கும் போது பைபிள் நமக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் தருவார். சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். அவர் ஆலோசகர். அப்படி என்னங்க, நம்முடைய தேவன் யாருங்க? அவர் ஆலோசனை கர்த்தர். ஸ்தோத்திரம். சரியான நேரத்தில் நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க நிமிர்ந்து நிற்கலாம். நீங்க சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை நமக்கு கிடைக்காதனால தான் நிறைய சிச்சுவேஷன்ல நல்ல சூழ்நிலையை தலை குனிந்து உடைஞ்சு போயிருக்கோம் நம்ம எல்லாரும். ஆலோசனைக்காக வேதம் வாசிப்பது மிக முக்கியம். கடவுள் எப்படி ஆலோசனை கொடுப்பார் என்ற பைபிளில் தான் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதனால குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் வாழ்க்கை குறித்தும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வேண்டுமென்றால் தேவனிடத்தில் கேளுங்கள், அவர் அதை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது காரியம், அடுத்த 4வது காரியம் பாருங்க. எந்த வசனம் என்றால் 6ஆம் வசனத்துல தம் ஜனத்தை ரட்சிப்பார் என்ற விசுவாசம். 6ஆம் வசனம் படிக்கும்போது என் தேவன் என்னை ரட்சிப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் நிமிர்ந்து நிற்போம். தாம் அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிப்பார். என் தேவன் என்னை காப்பாற்று, என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், என் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். ஆமென். என் கடவுள் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றவங்க நிமிர்ந்து தைரியமா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனம் படிங்க. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார். தன் ஜனங்களை ரட்சிக்கிறவர். என் தேவன் என்னை ரட்சிப்பார், என் தேவன் என்னை ரட்சிப்பார், என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் எப்போ உங்களுக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் ஒரே வார்த்தை சொல்றேன் பாருங்க. கடவுள் ஒருபோதும் கைவிடுகிறவரே அல்ல. சத்தியம். கடவுள் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல, எப்போதும் கை கொடுக்கிறவர் தான் அவர். ஸ்தோத்திரம். கடவுள் கைவிட்டார் அப்படி கிடையாது. கடவுள் மனுஷனா நம்மளை போல நேரம் வந்தால் கை கொடுத்து நேரம் கை கொடுக்காது இல்லை. ஸ்தோத்திரம். எப்போதும் அவர் நம்மை ரட்சிக்க கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். என் தேவன் என்னை ரட்சிப்பார்,
என் தேவன் என் குடும்பத்தை எப்படியாவது மாற்றுவார், என் கணவனை எப்படியாவது மாற்றுவார், என் மனைவி எப்படியாவது மாற்றுவார், என் பிள்ளைகளை எப்படியாவது மாற்றுவார், என் பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு உண்டாகட்டும். அந்த வார்த்தையை சொல்லுங்க. கடவுள் பார்த்துப்பார் என் பிள்ளைய, என் கடவுள் கைவிட மாட்டாரு. இப்படி பேசணும். ஸ்தோத்திரம். தாவீது எழுதுறார் பாருங்க, அந்த 20ஆம் அதிகாரத்தில் எல்லாம் எழுதி கடைசியில் எழுதுகிறார், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ரட்சிப்பார் என்ற விசுவாசம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். ஆமென். கடைசி காரியம், ஐந்தாவது காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 5வது காரியம் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும். 5வது காரியம் என்னவென்றால் 3ஆம் வசனத்தில் நம்முடைய பலிகளையும் நம்முடைய காணிக்கைகளையும் அவர் நினைத்தருளுவார். சூப்பருங்க. படிங்க அந்த வசனம், 3ஆம் வசனம் படிங்க பாப்போம். பலிகளையும் காணிக்கைகளையும் அவர் என்ன செய்வாராம்? நினைத்து பார்ப்பார், நினைப்பார். ஸ்தோத்திரம். மறந்து போக மாட்டார். ஸ்தோத்திரம். நீங்க கொடுக்கிற காணிக்கை, நீங்க சொல்ற ஜபம், உங்களுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நினைச்சு பார்ப்பாராம். ஐயோ, என் பிள்ளை இப்படி செய்தாலே, என் பொண்ணு இப்படி செய்தாங்களே, என் பையன் இப்படி செய்தாரா, என் மகன் இப்படி செய்தானே என்று கடவுள் நினைத்து பார்ப்பார், நினைப்பார். மறந்து போவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல, நினைத்து பார்க்கிற தேவன் அவர். நினைப்பாருங்க. ஏற்ற நேரத்தில் அவை எல்லாம் நினைத்து உனக்கு சகாயம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக எவ்வளோ காணிக்கைகளை கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையில் என்ன ஆகுது? கர்த்தர் எழுதி வைக்கிறார். ஆண்டவருக்காக நீ செலுத்துகிற காரியங்கள் எழுதி வைக்கிறார். எல்லாம் ஒரு சமூகத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். முறிந்து விழுந்தவர்கள் உலகத்தை குறித்தும் உலக காரியங்களும் குறித்தும் மேன்மையாய் பேசினார்கள், அதனால் விழுந்தார்கள். நாங்கள் அப்படி அல்ல. எங்கள் தேவனை குறித்து தான் நாங்கள் பேசுவோம். எங்கள் தேவனை குறித்து தான் எப்பொழுது நாங்கள் மேன்மையாய் பேசுவோம். இனிமேலும் எங்கள் தேவனை குறித்து தான் நாங்கள் உயர்த்துவோம். அதனால் எங்கள் தேவன் எங்களை விழுந்து போக விடமாட்டார். நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்களை மேலே உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி ஸ்தோத்திரம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தாவீதின் வார்த்தையை